அம்மா மூளை வெட்டிவிட்டோமா? என்னண்ணா ஆமாண்ணா வாயை வெட்டி ரெண்டா தானே வெட்டுவாங்க. ஹைஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. ஆக்சுவலி சண்டே நேரே கறி தானே எல்லாத்து வீட்லேயும், அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் கோழிக்கறி. என்னம்மா கட்டிட்டு இருக்காங்க? என்னாச்சு மவுளி திட்டுவாங்களாம்? ஊற்றுமா ஊற்றுமா ஊற்றுமா. நான் மாமூட்டில் கறி வலுவா நீ போறீங்களா? ஊற்றுவேன் நானும் தெரியும் தெரியுங்க. என்னது குப்பையே இதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க நானும் தெரியும். என்ன கோழி? வான் கோழி இருக்குது. தினமா கீரை கிடக்குது. பாரு ஈரல இப்படிதான் நம்ம பாடி போயிடுச்சு. நம்மளாம் இப்படி திம்பாங்களா யாராவது? நம்ம பேர் அடுத்த விலங்கு, நம்ம பேர் அடுத்த விலங்கெல்லாம் திங்கிறோம். என்ன கடையில் கொடுத்தா 50 ரூபா தருவேன் கேட்பாங்களா? 30 ரூபாயா? அவர் கொடுத்துருந்தா தான் வெட்டிட்டு வந்துருக்கலாமா? என்னடா அது அது இது இருக்குதா, அது கோல் போட்டுறாங்க. அது கொடல, இது கண்டியே போடல. என்ன பண்ண சொல்லு? தீச்சி 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 பீச்சிடா தீச்சி. நீங்க அப்படிதான் பண்ணுவீங்களா? தீச்சி உள்ளக்கற சாணி சாணி போட்டு இல்ல தீச்சி என்னன்னு தெரியல. நீங்க அப்படின்னா அப்படித்தான் பண்ணுவாங்களா? நீங்க இது வாயை ஜிம்மத்துக்கு சுட்டுக்கிட்டு பீக்கிறல்ல. ஆமா நான் வேணான்னு சொல்லுவேன். ஒரு தடவை நான் கறி அப்புறமேட்டு வேணான்னு வந்து ஆய விட்டுச்சு. ஊத்துமா நீ? அண்ணா எதுக்கு கோழி பெட்டக்ஸ் கட்டிட்டு இருக்கு? அண்ணா பாத்துனா ஆமாங்க பேருக்கு ஒரு கோழி வளர்த்து அத்தனை பேர் பேர் இல்லை. வேலை செய்யறதுக்கு 2 ஆள், கோழி வளர்த்து பார்க்கறதுக்கு 3 ஆள். நேற்று நொங்கட்டினாங்க. முன்னே எங்கம்மா போயிட்டு அங்கே போகிறதா? நான் ஸ்கூல் போயிட்டேன் எக்ஸாமுக்கு. வச்சுக்கோ. பேர் என்ன கழிட்டு கட்டு? கோழியோட மண்ணீரல் தாம்மா. கல்லீரல் மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இதே தனியாக்கு இல்ல எனக்கு இல்ல. ஊத்துமா. இந்த பிள்ளை தான் எடுத்து உடச்சிட்டு அடிச்சு விடுவோம் ஒரே பிள்ளை. நீ இதை ஒரு டைம் வெட்டிக்கவேன். இது நம்ம வீட்டில் இன்னும் சித்தப்பா அப்பா யாருமே கறி வெட்ட மாட்டாங்க. அவன் தானே அப்படியே வெட்டுனா அரிஞ்சாச்சு வெட்டியாச்சு. கொழுப்பு போயிரு. இப்போதான்டா ஏதோ பார்ப்பாங்க. லெக் பீஸ் போட்டு அப்படியே போட்டுற லெக் பீஸ். அப்படியே போடக்கூடாது. என்ன உங்க வீட்டில் என்ன கறி? நம்ம ஏன் போறீங்க? மாடு மான்ட்டுக்குது.
கூட நான் ஒரு தடவை வெட்டுறேன் கூட. நீ வெட்ட மாட்டா. இல்லை ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியதான். ஏமாடி இன்னும் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு எப்படா லீவ் விடுவாங்க உங்களுக்கு? எனக்கு எங்கே ஆனுவல் எக்ஸாமு? எனக்குலாம் மாதம் எக்ஸாம். மாதம் எக்ஸாம். அது என்ன பண்ணுற பழுக்கு போடுறியா? பழுக்கு போடுறேன். இது தூக்கி போகிறாங்க. இது தூக்கி போட ஒவ்வொன்றா போட்டு எல்லாம் ஜான்சினா இது இப்படி விட்டுட்டா? இவன் நம்ம காலத்தில் ஒரு தட்டுனா எப்படி இருக்கும்? வலிக்கும். இல்லை கட்டை தொக்கிலுண்டு கட்டை செம்மையாகுது. இப்படி தாண்டா இருக்கணும். என் வாழைப்பழம் தூக்கி போட்டுட்டு இருக்குது. பழம் வாங்கிட்டு வந்து அது என்னடா பண்ண? எந்த பழம்? ஊர்ல இருந்தா அதெல்லாம் அன்னைக்கு இதை போச்சு தெரியல. அதெல்லாம் நீங்கள் நசுங்கி தான் கொண்டு வந்தீங்க. 3 ஜீப்பு அப்படியே பஞ்சாகரமே ஆகிப்போச்சு. இருந்து போச்சாயா? ஒரு ஜீப்பு அப்படியே தான் இருக்குது. சாக்லேட்டு கொண்டாந்து வந்தீங்க. அது தொங்காமட்டார் கொடுத்தது இங்கே கொடுத்தது தான் போனோம். இன்னும் கொண்டு இன்னும் வாங்கி பிடிச்சா இன்னும் கூட போட்டு கொடுத்துருவோம். எடுத்து காலம் தான் எனக்கு கொண்டாடுற ஆட்டுக்கு போட்டிருக்கீங்க. உதவோட தூக்கி எடுத்து பழமா போட்டேன். வெட்டி வச்சாங்க பழக்க. ஏன்னா வாழைக்காவிங்களாம் வாங்கவே மாட்டாங்க தானே, மரத்துலேயே காய்க்கும் தானே. பக்கத்தில் செவ்வாழை மரம் பழ எல்லா மரமும் வச்சுக்குது. அது எல்லா மரமும் வச்சா தான் அந்தந்த பழத்தை கொண்டு வைக்கிறதுக்கு. செவ்வாழை இருந்துச்சுன்னா ஒரு தவிர பயங்கரமாக அன்னைக்கு மொத்தம் பார்த்தேன். கிளைய செத்து ஒரு ஜீப்பு கொடுத்தாங்க. தப்பிட்டு போனோம். இந்த கட்டாத எத்தச்சோடு வாங்கி கொடுத்தீங்க போதும். எங்கே மறுபடியும் நீ சொல்லணும் கேட்கணும் மறந்துடுவோம். சரி ஈரோடு போக்கல பார்த்தானா கட்டை நிறைய அடிக்க வச்சுருந்தாங்களாம். அசலை போகணும் இல்லைன்னா வண்டியில் போயிருந்தா வாங்கியிருப்போம் அப்படின்னா. ஏன் தானே அவங்க போகிற வழி இல்லையாம்மா? இதை விட்டு போகிற வழி இல்லையாம்மா? போகிற வழியில் இங்கெல்லாம் நமக்கு மட்டும் எப்படிமா கல்விட்டு அப்படி வாங்கினாங்க? கசி என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்று மாதிரி அறிவாளியாக இருக்கிறாங்க கசி. ஏம்மா கடா இது வாங்கலாடா ஈழ வாங்கினாங்க. அது ராஜாமா கொண்டாந்து போட்டு கொண்டாந்து 2 அறுத்துங்கன்னு கொடுத்தது. அப்படியே வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எந்த கறி கேட்டாலும் அவங்க கேட்கணும். அந்த மாமாவே ஏன் வேலையில் சுற்றிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு நாம் ஒன்று வாங்கிட்டு போகிறது. இத்தச்சோடு வாங்கின போது இத்தச்சோடு கொண்டா என்னமா அறிஞ்சிக்கிறேன் கொண்டா. எல்லாத்துக்குமே அங்கே இங்கே வரதான் கசி முக்கியம். நானும் அதான் சொன்னேன். கொழுப்பு தானே அந்த மஞ்சள் கலரில் கருது. நாளைக்கு தான் பண்ணை போட்டு கொழுப்பு ஆயிடுச்சிடும். கொழுப்பு தச்சோடுக்குது. எதுக்கு? கொழுப்புலாம் எடுக்கும். இதுலையும் கொழுப்புக்குது. எதில் இருக்குது? சர்வத்தில் சின்ன பீஸ் கூட விடக்கூடாது. எடுனா அதில் கொழுப்பு இங்கே இருக்குது. எடு இரு அப்புறம் கடைசி காட்டுறேன். ஆனால் அன்றைக்கெலாம் ஆயிரத்து மட்டும் கறி இந்த கத்தி எடுத்துகிட்டு போகல, கறி வெட்டி தின்னுட்டு தான் வந்திருக்கோம்.
மணித்தமே கறி வெட்டுவான், கொஞ்சம் கூட இதாகாது. அவன் வெட்டுறது அப்படி கதுக்குதுன்னு வெட்டி விட்டுறான். அப்படி வெட்டக்கூடாது. ஏடா கொழுப்பு பார்த்துக்கடா. நம்ம உடம்புல இப்படி தான் கொழுப்பு இருக்கும். சேவல் தானே ஐசேஜ் செம்ம தான். லெக் பீஸ் இதுதானா? யாருக்குலையா இதில் லெக் பீஸ் போட்டாலும் வராது மாதிரி. இப்போ என்ன பண்ணுற? லெக் பீஸ்னா சரி பாய்லர் கோழி. இது ஒன்றுமே நல்லா இருக்காது. பாய்லர் கோழி தான் லெக் பீஸ். இந்த லெக் பீஸே ஆகாது. சாப்பாடுலாம் திங்கக்கூடாதுடா, காசு அதிகமாகுது. கம்முன்னு சப்பாத்தியும் பள்ளி பழையமா ஹோட்டலுக்கு எக் ரைஸ். ஹோட்டலுக்கு போனால் 3 பேருக்கு 200 தான் ஆகும். ஏமா 4 பேத்துக்கு 200. ஹோட்டலை பார்க்கணும் எவ்வளோ பரவாயில்ல. டேய் நானும் என் அம்மாலாம் நீ சொங்காடம்பட்டு பிள்ளைக்கு இதுக்கு போயிட்டு ஒரு ரொட்டி 10 ரூபா, 3 ரொட்டி 30 ரூபா, ஒரு ஆம்லேட்டு சரியா போச்சு. வகுத்துக்கு 50 ரூபாய்க்கு தான் நம்ம 2 பேருமேவா? 100 ரூபா. 2 பேத்துக்கு 100 ரூபா தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபா இல்லை. 2 பேத்துக்குமே 100 ரூபா தான். அதுவும் கேட்டு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அது எடப்பாடி குருமா தான். எடப்பாடியில பொறுத்த வரைக்கும் குருமா தான். கறி குழம்பு கூட இல்லை. நாங்கள் உட்காந்த இடத்துல எல்லாமே கறி குழம்பு வைப்போம். எல்லாருமே கறி குழம்பு தந்துங்கிறாங்க. அதுவும் ஒரு பொம்பளை கறி குழம்பு தின்ட்டாம போனீங்க. நான் கறி குழம்பு திரட்டி கறி குழம்பு தின்ட்டு போகக்கூடாதா? தின்னுபிட்டு போகலாம் கொஞ்சம்லாம். இல்லை நாங்கள் திங்கலாம். அப்படியே செம்மையாக இருந்துச்சு குருமாவை. ஆறா நம்ம விட்டு 50 ரூபா தான் இதுக்கு. வெறும் 50 ஆளுக்கு 50 ரூபா தான். தோசையும் 10 ரூபா தான். ஒரு பாட்டி தேக்கு மாட்டிட்டு வந்துச்சு. தலைக்கறி ஒரு கப்பு. சாமி ஆமாடா, அம்மாவை கட்டு போகிறோம். அவத்தக்கரைங்க அது இல்லாத இன்னொரு பொம்பளை எங்கள் டேபிளே தின்னா பாரு. அதுதான் எனக்கு அப்போ நம்ம இதெல்லாம் திம்ப மாடான்னு ஆகி போச்சு எனக்கு. இருக்குங்க தோசையிலேயே முட்டையை ஊற்றி தராங்கல்ல. முட்டை தோசை. அது 2 கறி. எப்படி கேட்சு எப்படி ஒடிக்கணும் கறி அப்படியே தின்ட்டு வாய் அப்படியே கழுவிட்டு போகிறேன். நீ எதை விளையாண்டு 2 போடு. இன்னும் 4 பேர் கழுவி 4 நாம் 3 பேர் தின்னுப்போ ஒருக்கே தின்னு. நல்லா தெரியுதான் பேரு. அப்படிதான் மண்ணும் இயற்கையும் கலந்த உணவு. ஹாய் சொல்லு. ஆளாட்டி ஹாய் சொல்லுது. சூரியனுக்கு அடுத்ததுரா கை நம்பிக்கை இருக்க வேண்டியது. அம்மா மூளை வெட்டிவிட்டோமா? தலைய ஒன்று ஆற நண்டா வெட்ட சொன்னா என்னண்ணா? ஆமாண்ணா. எப்படா வாயை வெட்டி 2 தானே வெட்டுவாங்க. ஓரத்துல கழுத்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வெட்டலான்னு வெட்டணுமா? ஆமாடா. இப்ப தலை என்ன அப்படியே போறேன், அப்படியே எடுத்து உனக்கு போனே பேரு எல்லாம் பிசு புடுற மாதிரி மாடி. அது பார்க்காத மட்டும் பாருதா எப்படி பார்க்குது. நானும் எதுவும் உலகளுக்கு ஐஸ்வர்யா மாரி போகுது. மறுபடி பதவி ஏற்றுக்கு எந்த உட்காந்துக்கிட்டா கைஸ். எங்கள் வீட்டில் வந்து நேற்று வந்து சண்டே, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து கறி வைக்கிறோம். அதாவது மோஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டில் வந்து கறி யார் வெட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் தான் வெட்டுவேன். நான் மோஸ்ட் வெட்ட மாட்டேன். அதாவது எங்கள் தாத்தா மோஸ்ட்டாக வச்சுட்டு அதை விட்டால் எங்கள் அம்மா வெட்டுவாங்க. எங்கள் அப்பாவும் சித்தப்பா வந்து மோஸ்ட்டாக அவங்க வந்து கறி வெட்ட மாட்டாங்க, வெட்டவும் தெரியாது. எங்கள் அம்மா தாத்தா இவங்க 2 பேர் தவிர நான் வந்து கறி வெட்டுவேன். ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வந்து கறி வெட்டி பழகலை. அதாவது மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து ரொம்ப கறிலாம் அதிகமாக செஞ்சுருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம். அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் சின்ன வயசுக்கு இருக்கும்போது மோஸ்ட்டாக களி கஞ்சி அப்புறமேட்டு இந்த கம்மங்கூழ் அரிக்கூழ் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக சாப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப ப்ராப்பர்ட்டி, அதாவது ரொம்ப ஏழ்மையில் தான் வளர்ந்தாங்க எங்கள் அப்பா அம்மா. எனிவே என்னோடய வீடியோ நல்லா பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள், இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நல்ல விதமாக என்னோடய வீடியோ இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து
டே வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோட டெய்லி விலாக் வந்து பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அந்த ஒரு சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் தான். ஆனால் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.